இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி கம்ப்யூட்டரில் ஒரே ஒரு பார்ட்டிஷன் இருந்தால் அதை 2 பார்ட்டிஷனாக மாற்றுறதுன்றது. இப்போ புதுசாக சிஸ்டம் வாங்குறப்பையோ இல்லை ப்ரீ டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுறப்பையோ சில நேரத்தில் என்ன ஆயிரும்னா சிங்கிள் பார்ட்டிஷனாக மாறி ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இந்த சிங்கிள் பார்ட்டிஷன் ஆனதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்னு பார்த்தா எகைன் ஓஎஸ் போடுறப்ப மட்டும்தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்புமே இல்லாமல் டேரெக்டாக விண்டோஸ்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட பிசியில் பிசி அதாவது மை கம்ப்யூட்டர்ன்றதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா பிசின்னு இருக்கும். இது விண்டோஸ் 10க்கு. விண்டோஸ் 7ல் மை கம்ப்யூட்டர்னு இருக்கும். இதில் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜுன்றதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோ இதான் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் விண்டோ. இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம்னா லோக்கல் டிஸ்க் சியோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா 60 GB இருக்குது. அதாவது என்னோடய சிஸ்டத்தில். உங்களோட சிஸ்டத்தில் 300 இருக்கலாம், இல்லை 500 இருக்கலாம், இல்லைனா 900 GB கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தோம்னா அந்த இடத்துல ஸ்ரிங்க் வேல்யூம்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்ரிங்க் வேல்யூம்னா இதுலேருந்து எந்த அளவுக்கு பார்ட்டிஷன் உங்களுக்கு வேணும். இப்போ 60 GBயில் எனக்கு 30 GBக்கு நியூ பார்ட்டிஷன், அதாவது நியூ லோக்கல் டிஸ்க் டி வேணும்னா இதில் நான் கொடுக்குற வேல்யூக்கு தகுந்தாப்பில் தான் வரும். இப்போ உங்களுக்கு 4 பார்ட்டிஷன் பிரிக்கணும்னா சிலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 500 GB கிட்ட பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னொரு பார்ட்டிஷன் பிரிக்கணும். இப்போ என்கிட்ட ஒரு பார்ட்டிஷன் இருக்குது, எனக்கு இன்னொரு பார்ட்டிஷன் ஒன்று தான் வேணும். அதுக்காக நான் இதில் ஒரு வேல்யூ டைப் பண்ணுறேன். ஸோ 20,000ன்றது 20,000 MB அப்படின்னா 20 GB. இப்போ இதில் நமக்கு பாதியாக வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 20,000க்கு பதிலாக 30,000ன்னு என்ட்ரு பண்ணிட்டா 30,000 MB, அதாவது 30 GB. ஸோ 30 GBனா 30 GB அக்யூரேட்டாக வராது, 29 பாயிண்ட் சம்திங் தான் வரும். ஏன்னா 1 GBக்கு 1024 MB. ஸோ இதில் ரைட் கிளிக்கை நீங்கள் பண்ணிவிட்டு கிரியேட் எ நியூ சிம்பிள் வேல்யூன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தா போதும். இதோட நேம் என்ன வேணுன்றது கேட்கும். அங்கே நம்ம நியூ வேல்யூம்னே கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தோம்னா ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் தான் ஆனிச்சு. 2 மினிட்ஸில் நீங்கள் பார்ட்டிஷனை ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்காக எந்த சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி சியில் 60 GB காட்டின இடத்துல பார்த்தோம்னா இப்போ 28 GB, அதாவது பாதிக்கு பாதி பிரிஞ்சது தான் காட்டணும். இதே மாதிரி தான் உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்காக கமாண்ட் ப்ராம்ப்டோ இல்லை எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்ஸ் இல்லை பே பண்ணணும், ஃபைல்ஸை டெலிட் பண்ணணும் கூட தேவையில்லை. ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ட்டிஷனை எப்படி மெர்ஜ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.